வணக்கம். இறை இயக்கம், பிரபஞ்ச இயக்கம். இறை கொடுக்கும், இறையும் கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்புடைய ஆத்மா ஒரு இடம் நோக்கி செல்கிறது. அந்த செல்லும்போது பசில் செல்ல வேண்டும், செல்கிறது. செல்லும்போது பசிக்கு உள்ள தொகையையும் மட்டும்தான் வைத்து கொண்டு செல்கிறது. ஏனால் அங்கே இந்த ஆத்மாவுக்கு தொகை கிடைக்கக்கூடிய நிலை இருக்கிறதால் பசுக்கு மட்டும் கொண்டு போய் செல்கிறது. அங்கே சென்று விட்டது. சென்றால் அந்த நபரை சந்திக்கும்போது அவர் தவணை சொல்லிவிடுகிறார். இல்லை, நான் அனுப்புகிறேன் அப்படின்னு தவணை சொல்லி விடுகிறார். இந்த ஆத்மா கேட்கிறது, பசுக்கு மட்டும்தான் இருக்கிறது. உண்பதற்கு மதியம் உண்பதற்கு அடியினிடம் இல்லை, அதுவாச்சும் கொடுங்கள் என்று கேட்கிறது. ஆனால் கண்டிப்பாக இல்லை என்று அந்த நபர் உதறி விடுகிறார். உண்மையை சொல்லியும் ஏற்காத அந்த மனது அவர் உதறி விடுகிறார். இது பின் தன்னுடைய ஊரை நோக்கி பிரயாணம் செய்கிறது. ஆனால் பசியை தாங்காத அந்த ஆத்மா இறங்கி இன்னொரு இடம் மாற வேண்டியதுக்காக இறங்கி அடுத்த பஸ் ஸ்டாண்டுக்கு போக நிற்கிறது. அங்கிருந்து பறந்து, காற்று அதிகமான கடற்கரை பகுதி, பறந்து ஒரு தேவை நெசசரி என்னமோ அதுதான் கிடைக்கும். இந்த இறை பிரபஞ்சத்தினுடைய இறை ஆற்றலினுடைய நிலையே அதுதான். அந்த தருணத்தில் உள்ள நெசசரி தேவை கிடைத்துவிடும், பூர்த்தியாகிவிடும். ஒரு தாள் அப்படியே கட்டில், அந்த ரூபாக்கட்டில் இருந்த சடச்சடன்னு அடித்து கொண்டு அந்த இவருடைய முன்னாடியே நின்று ஆடிக்கொண்டு நகல மாட்டேங்குது. சடன்னு ஆடிக்கொண்டு நகல மாட்டேங்குது. இவரை விட்டு எங்கேயும் போகிறதில்லை. இவரும் பார்க்கிறார். இவர் பெரும்பாலும் கிளை கிடந்தால் எடுப்பதில்லை. ஆனால் பார்த்து பசிக்குது, பார்க்கிறார். சரி, இது இறைவன் கொடுத்த இறை பாக்கியம் என்று எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு எதிரே உள்ள, அது மாலையாகிவிட்டதால் உணவு சாப்பிட முடியாமல் எதிரில் உள்ள